வணக்கம் மக்களே, வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் ப்ரோமோவில் என்ன கண்டென்ட்? ராணவ் ஆண்கள் வீட்டுக்குள்ளேருந்து பெண்கள் வீட்டுக்குள்ளே குதிக்கிறார். அதை தட்டி கேட்குறாங்க நம்மளுடைய கேப்டன் மஞ்சரி. பெண்கள் அணிகிட்ட கேட்டு நீங்கள் குதிச்சிருக்கலாம், பெண்கள் அணிகிட்ட கேட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாம். விஷாலுக்கும் ராணவுக்கும் சண்டை. சரி, இது எதை நோக்கி போகுது? இந்த வீடியோ எதை நோக்கி போகுது? இவ்வளவு நாளாச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எதுவும் வர மாட்டேங்குது. சப்பையாகவே சண்டை போட்டுட்ருக்காங்க. நேற்று போட்ட சண்டை கேவலமான சண்டை. காலையில் அது நம்ம வீடியோவாக பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சண்டை, உப்பு சப்பு இல்லாத சண்டை. அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு குதிச்சா, இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே குதிச்சா. டேய், ஒன்று க்ரியேட் பண்ணுங்கடா. நாங்களே சொல்கிறோம்டா, ஸ்கிரிப்ட் எழுதி கூட ஒன்று க்ரியேட் பண்ணுங்களா. எங்களால் முடியல. எவ்வளவு நாள் தான் நம்மளும் இப்படியே இருக்கிறது மக்களே? 50 நாள் ஆக போகுது. கன்றாவி. இது ஒரு சைடு போய்கிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, ராணவுக்கும் விஷாலுக்குமான பிரச்சனை என்ன? ஏன் விஷாலுக்கும் ராணவுக்கும் அப்படியே முட்டிக்குது? ஒன்றும் இல்லை, ரெண்டுமே வர அட்டென்ஷன் கிராபர்ஸாக இருக்காங்களோன்னு தோணுது. ராணவ் உள்ளே வந்து அந்த முதல் வாரம் கைத்தட்டல் கேட்டல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே அந்த ஊடையில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது, அப்படி பண்ணிட்டு போகிறது, இப்படி பண்ணிட்டு போகிறது. 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த நடுவில் போகிறது. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ராணவ் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. விஷாலை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அடுத்ததாக அவர் கையில் இன்னொரு கண்டென்ட் ஒன்று எடுத்திருக்காரு. அந்த கண்டை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அது அவருக்கு கை கொடுக்குதா என்னன்றது தெரியாது. பட் ஆனால் சண்டைகள் கை கொடுக்கும். விஷாலுக்கு சண்டைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஹீரோவாக ஆகணுன்ற ட்ரை பண்ணுறாரு. வந்த நாள்லேருந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷயமெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுது. ஏன்னா அவர் கை வைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களில் கை வைக்கிறார். சௌந்தர்யா பற்றி பேசின விஷயங்கள்லாம் வந்து கேள்வி கேட்கப்படவில்லை அப்படின்றதே அவர் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஓகே, அது அவருக்கு ஒரு ட்ராபேக்காக தான் அமையும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. பட் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னேன்ல, அந்த கண்டென்ட்டை வச்சு அவர் கடைசி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு ராணவுக்கும் நம்மளுடைய இவருக்குமான சண்டை லைவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து இவங்களை எல்லாத்தையுமே பெட்ரூம் ஏரியாக்குள்ள உட்கார வச்சு திரைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் அப்படின்றது ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அதை பண்ணுவாங்க. இந்த வீக்லி டாஸ்க் என்னவா இருக்க போகுது அப்படின்றது வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் லீக் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. எஸ், இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் த கிங்டம். யார் என்னென்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.